அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துக்கு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பிரேசியர் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஷோல்டர் இருக்குல்ல, 1/2 இன்ச்சு நம்ம விட்டோம்ல, அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். அதை 2 தையல் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி 2 தையல், எப்பயுமே 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிரியாது. போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம ஹூக்கு பட்டி கட் பண்ணுறோம். அந்த பாருங்கள், கொக்கிக்கு இது வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒன்று பெருசாக இருக்கணும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கணும். ஒரு பட்டி வந்து 1 2.5 1 3 வச்சுக்கோங்க. 3 கூட வைக்கலாம். இப்போ 2.5 வைக்கிறது வந்து ஹூக்கு பட்டி, அந்த கொக்கி மாட்டுறதுக்கு. இது வந்து அந்த கொக்கி இந்த இதுக்கு உள்ளது. 2 அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 எடுத்தோம்ல, அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு கை பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் உள்ளது அங்கே வச்சு தைக்கணும். இதை நான் தைக்கிறேன் பாருங்கள், 2ஆக மடக்கி அது மேலே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி தைக்கணும். ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இதை அந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த ஓரத்துலேயே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த போகிற பாருங்கள், அது வந்து ஓரத்துலேயே இருக்கணும். படிமான தையல் வந்து இது இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த சைடு துணியிலையும் படக்கூடாது, அங்கே பட்டியிலையும் இதில் ஆகக்கூடாது. கரெக்டாக ஓரத்துலேயே தைய விழணும். அப்படியே மடக்குங்க. அந்த ஒரு மடக்கு மடக்கி ஃபுல்லாக இந்த மடக்கியிருக்கேன் பாருங்கள். அந்த இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த கலரை மாற்றி வச்சுருக்கேன் நான். அதை அப்படியே ஃபுல்லாக மடக்கிடணும். இந்த மாதிரி இதுலேயும் ஓரத்தில் தைய கீழே அதே மாதிரி மடக்கி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்த இது வைங்க. இது வந்து 3 எடுத்தோம்ல நம்ம பட்டிக்கு, அதை வந்து அது வச்ச 2.5 பட்டியை வந்து நம்ம நல்ல பக்கம் வைக்கணும். இது வந்து கெட்ட பக்கம் வைக்கணும், ராங் சைடு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு தையை போட்டுக்கிட்டு எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து ஒரு மடக்கம், இந்த சைடு வேணால் நீங்கள் ஒரு படிமான தையல் வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு துணி மடங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிமான தையல் போட்டாலும் நல்லது. இல்லை நல்லா துணி மடங்காதுன்னு நினச்சிங்கன்னா இதாக போட ஆரம்பிச்சிருங்க. இதை நான் போட்டே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேணால் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க, துணி வந்து மடங்காது. அப்புறமா இந்த மடக்கணும் பாருங்கள், இந்த ஒரு மடக்கு மடக்கி அப்புறம் அதை அப்படியே அந்த தைய மேலேயே வைக்கணும். இந்த தைய மேலேயே வச்சுக்கிட்டு இந்த தைய போடணும். இதுவும் அதே மாதிரி தைய எப்பயுமே நமக்கு அந்த ஓரத்திலே வரணும், சென்ட்ரலாம் போகக்கூடாது. இந்த போட்டோம் பாருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த சைடு. இந்த இப்போ பாருங்கள், ஹூக் பட்டி நம்ம தைச்சாச்சு. அடுத்ததாக வந்து கழுத்துக்கு கிராஸ் பீட்டு, அது எப்படி கிராஸ் பீட்டு கட் பண்ணுங்கிறதுல போன வீடியோலேயே நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க போய். வீடியோவில் இருக்குது கிராஸ் பீட்டு எப்படி முறையாக கட் பண்ணுங்கிறது. இப்போ அதை ஒரு மடக்கு மடக்கிட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி டபுளாக மடக்கிக்கோங்க. டபுளாக மடக்கிக்கிட்டு ஒரு தையல் வேணாலும் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த வைக்கிறேன் பாருங்கள், ஓரத்தில் கரெக்டாக துணியும் கரெக்டாக இருக்கணும், அந்த பிரேசியர் துணியும் கரெக்டாக இருக்கணும், கிராஸ் பீட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு இந்த 1/2 இன்ச்சு அளவு நம்ம விட்டுருப்போம்ல, அந்த அளவு ஸ்டிச்சிங்க்கு அந்த 1/2 இன்ச்சு அளவே நம்ம தைச்சிக்கிட்டு வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த கழுத்துக்கு ஃபுல்லாக தைக்கலாம். ஆனால் பிரேசியருக்கு வந்து நம்ம சாதாரணமாக மடக்கியும் தைக்கலாம். அந்த பெட்டிக்கோட்டு சிம்மிஸ்க்கெலாம் தைச்சோம்ல, அந்த மாதிரியே தைக்கலாம். இப்படி தைக்கிறப்போ ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு கழுத்து வந்து, அதை விட இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் கற்றுக்கிறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இதை சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கிட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மடக்கிக்கணும். லாஸ்ட்டாக இந்த விடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவை விட்டுட்டு அதையும் இப்படி மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கணும்.
அப்புறமா இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அர்க்கட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ரவுண்ட் கழுத்து வந்து அழகாக ஷேப்பாக வரும். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி. அந்த வளைவு உள்ள பக்கம்லாம் விட்டுட்டு இப்போ வந்து படிமான தையல் போட போகிறோம். இதை நான் போடுறேன் பாருங்கள், படிமான தையல். இதுவும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஓரத்துலேயே வரணும். தையை வந்து ஒரே மாதிரி கரெக்டாக அந்த ஓரத்துலேயே தைக்கணும் நம்ம. இந்த மாதிரி ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டு வரணும் நம்ம. இதுக்கப்புறம் மடக்கிக்க வேண்டியது, அப்படியே ஃபுல்லாக மடக்கிக்கலாம். இது மாதிரி தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறப்பையும் வரும். இதே வந்து நம்ம இப்போ வச்சு ஹெம்மிங் பண்ணலாம். இது அப்படியே நம்ம இப்போ மடக்குனது அப்படியே ஹெம்மிங் பண்ணுறது ப்ளவுஸில். இப்போ வந்து பிரேசியருங்கிறதுனால நான் வந்து இதில் தையல் போட்டுக்கிறேன். ஹெம்மிங் பண்ண தேவையில்லை. இந்த போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி ஓரத்துலேயே. இந்த கிராஸ் பிட்டு வந்து நான் 2 இன்ச்சு சொல்லியிருப்பேன். பிகினராக உள்ளவங்களுக்காக 2 இன்ச்சு சொன்னேன். ஆனால் 1.5 இன்ச்சே போதும். கரெக்டாக வச்சு தைப்பீங்கன்னா 1.5 இன்ச்சே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக அந்த அகலமாக வராது. இது கற்றுக்குறவங்களுக்காக நான் வந்து 2 இன்ச்சு சொல்லியிருக்கேன் அளவு. அந்த கிராஸ் கட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் தெரியும் உங்களுக்கு எப்படி கரெக்டாக ப்ராப்பராக எப்படி வந்து கிராஸ் கட்டிங் கட் பண்ணுங்கிறத போட்டிருக்கேன். அந்த எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது, ஃபினிஷிங்காக வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு கழுத்து வந்து ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கிராஸ் பிட் வச்சு தைக்கிறப்ப தான் இப்படி வரும். சும்மா மடக்கணும்னா பிரேசியர்லேயே இப்படி வராது. நம்ம பெட்டிக்கோட்டில் எல்லாம் தைச்சோம்னா அந்த மாதிரி வரும். இப்போ இந்த சைடை வந்து 2 மடக்கு மடக்கி தையல் போட்டுக்கோங்க. கை பக்கத்தை கையை வந்து 2 மடக்கு மடக்கி தைச்சிக்கோங்க ஃபுல்லாக. இது வந்து கெட்ட பக்கம் பார்த்த மாதிரியே தைக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம. அந்த கிராஸ் பிட்டு வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம தைச்சி திருப்பி விடுவோம் அப்படி. அதனால இது வந்து கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும், ராங் சைடு தான். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த கைக்கும் தைச்சிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் கை பக்கம் வந்து மடக்கி தைச்சிக்கிறோம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்குன்னு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை தான் இப்போ நம்ம தைக்கிறோம். 1/4 இன்ச்சு ஒரு மடக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிக்கணும். நான் இதில் வந்து பிரேசியருக்கு வந்து ஹைட் இருக்குல்ல, உயரம், அதை வந்து அதிகமாக தான் வச்சுருப்பேன். சில பேர் அதிகமாக போட மாட்டாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா பிரேசியர் வந்து கம்மியாகவே அளவு வச்சுக்கலாம். உயரம் இப்போ பாருங்க, இந்த டாட் பிடிப்போம்ல, 1/2 இன்ச்சு டாட் வச்சு பிடிக்கலாம். 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டரை அப்படியே இந்த பாருங்க காட்டுறேன் பாருங்கள். ஷோல்டர்கிட்ட நேராக எடுத்து வச்சு 1/2 இன்ச்சு அளவு வச்சுக்கிட்டு, இதில் வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு நம்ம உடம்பை பொறுத்து வைக்கிறது. 5 இன்ச்சு கூட அளவு வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் தைய போடுறேன் 2 தைய. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கிராஸ் ஆகுது பாருங்கள், அந்த பக்கம் எடுத்துக்கணும் நம்ம. எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட 1/4 இன்ச்சு போதும், 1/2 இன்ச்சு தேவையில்லை. அதில் இந்த கொஞ்சம் அளவு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடுங்க. இது மாதிரி தான் இந்த பிரின்சஸ் கட்லாம் வரும் நமக்கு பேட்டர்னு. அதே ஃபுல்லாக தைச்சிருவோம். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக இப்படி தைக்கிறப்ப தான் பிரின்சஸ் கட் வரும். அது கொஞ்சம் அளவு மாறும், மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வைக்கணும். இதுவும் அதே மாதிரி ஷோல்டரை வச்சுக்கிட்டு
முன்பக்கம் இது முன்பக்கம் வந்து நம்ம தைக்கிறது. முன்பக்கம் இந்த மாதிரி 2 டாட் பிடிக்கணும். பின்பக்கம் 2 ஒன்று தான் பிடிப்போம் நம்ம. அதே மாதிரி 4 இன்ச்சு வச்சு தைச்சிக்கோங்க. நம்ம 5 கூட வைக்கலாம், 6 கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம வைக்கிற உயரத்தை பொறுத்து இருக்குது, உடம்பு அளவை பொறுத்து இருக்குது. நான் இப்போ 4 தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பாருங்கள் கிராஸ் வருது பாருங்கள். அது தானாகவே அந்த கிராஸ் வந்துடும். கை பக்கம் மாற்றி யாரும் கழுத்து பக்கம் பிடிச்சிடாதீங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி பின்னாடி பிடிக்க போகிறோம். பின்பக்கம் இந்த பிடிக்கிற பாருங்க. அதே மாதிரி 4 இன்ச்சு தான் வச்சு இதுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் 4, 3 அந்த அளவு தான் வைக்கணும். நம்ம வைக்கிற அளவை பொறுத்து வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அளவு மாறும். நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 36, 38 சைஸ் போடுறவங்களுக்கு இந்த அளவு பார்த்தா 36 பிரேசியர் சைஸ் போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இந்த கீழே நம்ம வந்து மடக்கி தைக்கணும். 1.5 இன்ச்சு விட்டோம்ல நம்ம, அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அப்புறம் 1 இன்ச்சை மறைக்கிறோம். ஏன்னா நம்ம 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு விட்ருப்போம். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தையலுக்கு அளவு விட்றோமோ அந்த கீழே மடித்து தைக்க, அந்த அளவை வந்து நம்ம மடக்கிடணும் ஃபுல்லாக. பாருங்கள், மடக்கிட்டு இந்த பேக் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாது. எதுலேயுமே நம்ம தைக்கிறப்ப நான் போட்டுட்ருப்பேன், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 இன்ச்சு அளவு எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக அந்த அளவு எடுத்தால் தான் கரெக்டாக ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். இதே மாதிரி அந்த பேக் சைடு இது வந்து முன்னாடி நம்ம தைச்சிருக்கோம் முன்பக்கம். இது வந்து இப்போ பின்பக்கம். அதே மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது அப்படியே ஈவனாக கரெக்டாக ஈஸியாக உங்களுக்கு தெரியணுன்னா, சில பேர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அளவு மாறும். ஏன்னா பிகைனராக இருக்கிறப்ப வரும், மிஸ்டேக் வராமல் இருக்காது. அதனால் அந்த முன்னாடி பின்னாடியும் ஒன்றா வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அந்த அளவு வந்து நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தைய அந்த ஓரத்துலேயே போட்டுக்கோங்க. இது அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து ப்ளவுஸ் தான். நீங்கள் முன்னாடி பேட்டர்ன் தான் கொஞ்சம் மாறும். மற்றபடி நீங்கள் கை ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி பட்டி இது டாட்லாம் பிடிப்போம்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாறும். இதில் முக்கால்வாசி நீங்கள் ப்ளவுஸை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தது ப்ளவுஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் அந்த ஓரம் வந்து இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்த அளவை கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த அகலத்தை அளவு எடுத்து நம்ம வந்து டாட் பிடிச்சிக்க வேண்டியதான். இது பிரேசியருங்கிறதுக்காக நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். இதே மாதிரி அந்த சைடும் வச்சு டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளோதான், பிரேசியர் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.